அடுத்து ரியாலிட்டியாக நான் கேஷ் சம்பாதிக்கிறப்போ, எனக்கு ஏதாவது தோதாகிறப்போ, எனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் உங்களெல்லாம் கூப்பிடுவேன். ஓகே. மற்றபடி நீங்கள் தனியாகவே ஆன்மீக பாதையில் பயணிங்க. ஓகே. ஏன் அப்படின்னா நீங்களாம் எனக்கு தேவையே கிடையாது. சல்லி பைசா எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓகே. ஏன்னா இத்தனை வருஷம் எனக்கே பரிதாபமாக தான் இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த நிறையா பேர் நினைக்கிறப்போ, ஏன் ஒரு வாசி பயிற்சிக்கு ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு எதுக்கே இவ்வளோ கதறுன்னு கதறீங்க? ஒரு 5000 எங்கே கந்து வாங்கினா கூட வாரானா ஏதோ ஒரு 500 கொடுத்துட்றேங்கன்னு சொன்னால் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த காசை வாங்கிட்டு போய் அவரை மீட் பண்ணி கிளாஸ் செஞ்சு ஏதோ ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்திருந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 தான். ஒரு வாரம் உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கலாம். எதுக்கியா இவ்வளோ சித்திரவதை அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் உங்களுடைய ஏதோ ஒரு நிலைக்காக மற்றவங்களை பிடிச்சி சித்திரவதை செஞ்சது ரொம்ப தவறு. ஓகே. ஏய்யா உனக்கு ரெட் லைட் ஏரியா பிடிச்சிருக்குன்னா நீ போ. ஏன் இருக்கிற இடங்கள் எல்லாமே ரெட் லைட் ஏரியாவை மாற்ற நினைக்கிற? ஓகே. அதனால் இந்த உளவியல் ரீதியான விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே. தப்பான ஒரு ஆன்மீக பாதையில் பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இப்போது ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தொழில் இல்லை, காசு இல்லைன்னா ஒரு அன்னதானம் கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஓகே. அந்த நேரத்தில் போய் அவங்க மேலே ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள வற்புறுத்தி கொடுமைப்படுத்தி அந்த இடத்துல உங்களை நீங்கள் ஒரு இதாக அதெல்லாம் சரி வராது. ஓகே. அடுத்து அது உங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கோழி வளர்த்துறது முட்டை வாங்குறது அதெல்லாம் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கெல்லாம் ஆடு வளர்த்தினா தான் ஆடு மாடு அப்புறம் குதிரை இந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பகுதியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. எனக்கு ஸ்டூடியோவே போதும். அதுலேயே நான் ஊருப்பட்ட காசு சம்பாரிச்சு வச்சுருக்கேன். அந்த காசே எனக்கு போதும். புரியுதுங்களா? நான் ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் எல்லாம் தோது பார்க்கணுன்றது ஒரு தேவையே அனாவசியமான ஒரு விஷயம். அதனால் நீங்களே எனக்கு ஒரு அனாவசியம்தான். அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. எரர் ஏற்படுத்த எனக்கு ஏதோ தோதாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு ஏதோ தோதாக அமைச்சு தருவேன். அடுத்து காசு விஷயத்தில் எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் காசு தரமாட்டாங்க அப்படின்னு. ஆனாலும் யதார்த்த ரீதியாக எனக்கு தோதானா தான் உங்களுக்கு காசு கொடுப்பேன். ஓகே. மற்றபடி மிங்கிள் ஆகாதீங்க, சங்கடப்படுத்தாதீங்க. ஓகே. ஏதாவது பிரயோஜனமாக இருந்தால் பாருங்கள். அதாவது உங்கள் தொழிலை பாருங்கன்னு சொல்கிறேன். அடுத்தவங்களையும் பார்க்குறீங்க, உங்கள் தொழிலை பாருங்கள். ஏதாவது ஒன்று சம்பாரித்து உங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, உங்கள் சொந்த பந்தத்தை காப்பாற்றுங்க. நீங்கள் என்ன மெடிடேஷன் செஞ்சு நீங்கள் என்ன மறுபடியும் ஹிமாலயாவுக்கு 4-5 டைம் போயிட்டு வாங்க. ஓகே. நம்ம கூட மிங்கிள் ஆகாதீங்க. நானே தோதாகிறப்ப ஏதாவது கூப்பிடுவேன். சரி. ஓகே. அடுத்த தகவல், அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன், சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதர் சங்கம் எல்லாம் பயங்கர காண்டில் இருக்கிறாங்க. ஓகே. நான் கூட ஒரு அமைப்பு ஏற்படுத்தலான் இருக்கேன். தேவன் மாதர் சங்கம், மாதர் நலசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஏதாவது ஒரு தொகையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏதோ பலனடைவாங்க. எப்படி தேவ் ஃபேன் கிளப்புக்கு நான் ஒரு ஃபண்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி தேவன் மாதர் நலசங்கம் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு நான் எவ்வளோ கேஷ் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு அப்பளம் கம்பெனியோ அல்லது ஏதாவது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியோ அல்லது ஏதாவது ஒரு தவணை முறையிலான ஒரு கடன் தொகையோ அந்த மாதிரி பலன் பெறுவாங்க. ஓகே. இந்த சோப்பு நாயும் அவங்க எல்லாருக்கும் ஒரு எதிராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சோப்பு நாயை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்கிறதுனால தோதாக மாட்டேங்குது. அது என்ன நினச்சிக்கின்னா கதற விட்றீங்க, அதனால எனக்கு வைப்ரேஷன் தாங்கலை அப்படின்னு சோப்பு நாய் சொல்கிறலாம் தோதாகாது. ஓகே. அதனால் ஐநா அமைப்புக்கு வேணால் நான் 15 ட்ரில்லியன் கேஷ் கொடுத்துட்றேன். சோப்பு நாய் நரகத்துக்கே அனுப்பிச்சிருங்க. ஓகே. தோதாகாது. யாரையா சும்மா பட்டர்ஃப்ளை அட்டாக் வாங்கிட்டு யாரையா சித்திரவதை அனுபவிக்கிறது? ஓகே. அதனால் அதுக்கு நரகத்துக்கே அனுப்பிச்சி விட்றலாம். ஓகே. இன்னும் ஒரு சில பரிணாமங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசாமல் சோப்புனாங்கியை சேவிங் பண்ணி விட்டு மொட்டை அடித்து விட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆச்சி சிக்கன் மசாலாவை ஃபுல்லாக தடவி விட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. உண்மையிலுமே அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ரியாலிட்டிக்கெலாம் சாத்தியமாகாது. ஓகே. அதனால் இது இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸு, இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் நபர்கள் எல்லாமே இந்த சோப்புனாங்கியை நல்லபடியாக நரகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே. அப்போ தான் அதோட ஆத்மாவும் சாந்தி அடையும், நமக்கு இந்த எர்த்தானது ஓரளவு சொர்க்கமாக இருக்கும். ஓகே. அப்போ தான் அடுத்த படிநிலை நோக்கி
தோதாகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா சோப்பு ஆதரவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நரகத்துக்கு தான் போகணும். அது டிசைனே அப்படி தான் இருக்குது, அது சரி பண்ண முடியாது. ஓகே, ஒரு வேளை சரி பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் நரகத்துக்கே போய் சோப்பு சரி பண்ணால் தான் உண்டு தீர்வு. ஓகே, அதனால் கேரளா பொறுத்த வரைக்கும் சோப்பு யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. மவுண்டன் ஸ்டுடியோலாம் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. கர்நாடகாவில் சொல்லவே தேவை கிடையாது. லட்சுமி ஸ்டுடியோலாம் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ மெட்ராஸை தோது பார்த்து ஆதிசங்கர ஸ்டுடியோ தோது பார்த்துக்கலான்னு சோப்பு நினைக்கிது. ஆனால் நிறையா படம் நடித்த எம்ஜிஆருக்கே ஒரு கொஸ்டினாக தான் இருந்தது. அடுத்தது ஆக்டர் விஜயகாந்த், அவருக்கே ஸ்டூடியோ வந்துட்டு அவ்வளோ தோதாகலை. ஓகே, இத்தனைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க ஆக்டர் ரஜினிகாந்த், அவருக்கே நிறைய விஷயம் தோதாகலை. நீங்கள்லாம் ஏமாத்துறோம். அதனால் சோப்புனாங்கெல்லாம் நமக்கு எந்த வகையிலுமே தோதாகாது. ஓகே, நமக்கு ஒரு தடை மாதிரி, அந்த தடை நமக்கு இருந்தால் ஓரளவு நமக்கு சௌகரியமாக இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த தடையை நம்ம கடந்து போனால் தான் நமக்கு அடுத்தடுத்த படிநிலையே தோதாகும். ஓகே, அதனால் சோப்புனாங்கி நீ மத்தியானம் ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக்கு, கொஞ்சம் சாயந்தரமாக ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக்கு, இதெல்லாம் எதுக்கு? ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், அல்லது ஏதாவது ஒரு லெட்டர் எழுதலாம். இதெல்லாம் எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. சும்மா டைம் பாஸ் அப்படின்ற பேரில் கொடுமைப்படுத்துகிறாங்க. அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு நரகத்தில் தண்டனை கைதியாக இருந்ததுனால அவரோட மனநிலையிலே நம்ம மற்றவங்களை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தவிர அந்த அன்பு, பாசம், நேசம் அதெல்லாம் என்னென்னு புரியல. ஓகே, அவ்வளோதான் சோப்புனாங்களுடைய கான்செப்ட்டு. எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, அதனால் ஸ்டூடியோலாம் கொஞ்சம் என்னென்னு கவனிச்சிக்கங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் ஆக்டர் விஜய் டிஸ்கஷன். ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்குமே என்ன தகவல் அப்படின்னா, நான் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி படிக்கலான் இருக்கேன். ஓகே, அதனால் உங்களுக்கு உண்டான ஆத்மாவோட ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறை கைதி தான் ஆக்டர் விஜயோட மோட்டிவேஷன். ஏயா, ஜெயிலில் ஒரு சிறை கைதி இருக்காருன்னா எத்தனையோ வருஷம் இருந்துட்டு போகிறாங்க. அவங்க பாத்ரூம் போனால் உனக்கு என்ன, பாத்ரூம் போகலைன்னா உனக்கு என்ன? அவங்களே ஏன் நீ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிற? அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இப்போ என்னோடய மோட்டிவேஷன்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பாகுபலி மூவியெல்லாம் எப்படி இருக்கும், வாவ், அர்னால்டு அவரு எப்படிலாம் வாழ்ந்தார், சில்வர் ஸ்டாலின் அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அப்புறம் ஜாக்கி சான் சைனாவே பயங்கரமாக கலக்கின நபர், எத்தனை மூவிஸு, எத்தனை ஸ்டண்ட்டு, ரியாலிட்டியாக ஃபைட்டிங், செம்ம ஒரு நபர். ஓகே, அப்படின்னா எதிர்ப்பை தெரிவித்து கோபத்தை வெளிப்படுத்தி எதோ செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் எல்லாத்தையும் ஒரு அனுசரித்து ஒரு ஃபைட்டிலே ஒரு நகைச்சுவையை கொண்டு வந்து அது ஒரு வேறு ஒரு தரத்துக்கு கொண்டு போனார் சினிமாவையே. அந்த மாதிரி ஜாக்கி சானு, அப்புறம் நிறைய ஹாலிவுட் டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தொழிலில் பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட், எத்தனை மார்க்கெட்டிங்கு, எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ ஒரு லைஃப் ஸ்டைலு, என்ன ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் ஒரு இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கார். அடுத்து பில்கேட்ஸ் பற்றி அப்படி இப்படி சொன்னாலுமே அவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நபர் தான். அடுத்தது இந்த ஆப்பிள் சிஇஓ. அதுக்கப்புறம் அந்த எலான் மாஸ்க், எவ்வளவோ ஒரு நல்ல ஒரு பணக்காரராக இருந்தாலும் நம்ம மேலே அவர் எவ்வளோ ஒரு பக்தி, பணிவு, பண்பு, எவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு பதமான ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நபராக இருக்கார். இவங்கெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்காங்க. ஓகே, ஆனால் ஆக்டர் விஜய்க்கு அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதனால் ஓஎஸ்ஏ தப்பாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரே தப்பாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த காட்ஃபாதர் 3ல் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்ன தான் நல்ல ஃபேமிலி இருந்தாலுமே, என்ன தான் ஆதிசங்கர ஸ்டூடியோ, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ தமிழ் சினிமா எவ்வளவோ தோது செஞ்சு கொடுத்தாலுமே அந்த நல்லதான ஒரு விஷயம் அவருக்கு தோதாகலை. அதாவது காட்ஃபாதர் 3 படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தண்ணியில் ஒரு கல் இருக்குது, அந்த தண்ணியில் அந்த கல் எத்தனை வருஷமாக இருந்தாலுமே அந்த கல்லுக்குள்ளே அந்த தண்ணி போகாது. ஓகே, அதே மாதிரி தான் ஆக்டர் விஜய்க்கு நல்ல ஃபேமிலி அமைஞ்சும், நல்ல ஒரு தொழில் அமைஞ்சும், நல்ல ஒரு மாவட்டம் அமைஞ்சும், எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு தோதானாலும் நல்லதான ஒரு விஷயம் அவருக்குள்ளே போகலை. ஓகே, அதுதான் எரரான ஒரு கான்செப்ட். ஓகே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது. வேணால் ஒரு சில மூவிஸ் புக் பண்ணேன் நான் கூட, அந்த ஏன் அவர் ஒரு சிறைச்சாலை சம்மந்தமாக ஒரு மூவி புக் பண்ணால் அவரோட ஓஎஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் சிறைச்சாலை, சிறை கைதி அப்படி தான் அவர் நினச்சிட்டே இருக்கிறாரு. ஏன் அவர் இப்படி நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு சரி
அதே மாதிரி ஒரு மூவி புக் பண்ணேன். ஓகே, ஒருவேளை அவர் வந்துட்டு நான் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போயிட்டுருக்கேன், வேறு ஒரு கேலக்ஸியை கண்டுபிடிக்கிறேன், வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலையில் இருக்கிறேன், அப்படிலாம் யோசிச்சுருந்தானா அது சம்மந்தமாக ஒரு மூவி புக் பண்ணியிருப்பேன். அதனால் அவரோட ஆத்ம நிலை அப்படி இருக்குது. நம்ம ஒன்றும் தோதாகிறதுக்குன்றது சிரமம் தான். ஓகே, அதனால் படிப்படியான படிநிலை தான், நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகே,